ஹாய்ங்க எல்லோரும் எப்படி படிச்சிட்ருக்கீங்க? குட் ஈவினிங் டு ஆல். ஸோ இன்றைக்கி வீடியோ பதிவில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பதிவில் கவர்மெண்ட் மெட்டீரியல் டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் மெட்டீரியல் நம்மளே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நான் இந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த இது பார்த்துட்டிங்க அப்படின்னா வெப்சைட்டு தமிழ்நாடு கெரியர் சர்வீஸ் அப்படிங்கிற இது வந்துட்டு ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்மளுடைய டிஎன் கெரியர் சர்வீஸ் கைடன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதில் வந்துட்டு இந்த இது வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ விர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டல். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி வந்துட்டு அப்ளை பண்ணிட்டதுனால எனக்கு வந்துட்டு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ தான் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அக்கௌண்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணணும். ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்படி தான் லாகின் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஆயிரும். யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்துட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டைரெக்டாக உள்ளே போயிடலாம். ஸோ இது க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்குள்ளே போயிடும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்துட்டு உள்ளே போய் டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு மொபைல் வியூ வந்துட்டு வரும். ஸோ இந்த டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி கிளிக் பண்ணி வச்சுருந்தேன், பட் உங்களுக்கு வந்துட்டு நான் காட்டுறேன். ஸோ இந்த பேஜ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ கொஞ்சம் ஆன்லைனில் வந்துட்டு ஸ்லோவாக தான் இருக்கும். இதுதான் வந்துட்டு நம்மளுடைய பேஜ், முகப்பு பகுதி, ஹோம் பேஜுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே வந்துட்டு லாக் அவுட் லாகின் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கான ஐடி வந்துட்டு க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு கிளிக் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு முகப்பு பகுதி பாருங்கள். இங்கே பாருங்கள், முகப்பு, போட்டித் தேர்வுகள் என்னென்ன, பாடத்திட்டங்கள் என்னென்ன வந்து சிலபஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். வினாத்தாள்கள், கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் பேப்பர் வேணுமோ அதை வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் பாடநூல்கள், புக்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றா நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்துட்டு போட்டித் தேர்வுகள், பாடத்திட்டம் அப்படிங்கிறது சிலபஸ்ஸு, எக்ஸாம் வைஸ் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு நீங்கள் குரூப் 4 சிலபஸ் டவுன்லோட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம், குரூப் 2 சிலபஸ் டவுன்லோட் பண்ணி. ஸோ எந்த எக்ஸாமுக்கு வேணுமானாலும் நீங்கள் வந்துட்டு என்னது எஸ்ஐ எக்ஸாம், பிசி எக்ஸாமு, இந்த மாதிரி எந்த எக்ஸாமுக்கு உண்டான சிலபஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட் புக்கு. ஸோ இதில் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான லிஸ்ட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி புக்ஸு கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கு. இது வந்து ரெஃபர் பண்ணியிருப்பாங்க, என்னென்ன புக்கு உங்களுக்கு தேவையோ அது வந்துட்டு ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் கண்காணிப்பு பகலை அப்படிங்கிறது டேஷ்போர்டு. வெளிப்புற இணைப்புகள்னால் வெளியே வந்துட்டு ஏதாவது லிங்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இதில் உங்களுக்கு பெஸ்ட்டு என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கிறது உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிடுவாங்க. தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ தொகுத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ், இது வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸு. ஸோ டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன கரண்ட் அஃபேர்ஸு நம்ம வெளியே வந்துட்டு அவுட் சோர்ஸ் பார்க்குறத விட இதில் வந்துட்டு ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஜனவரி 25 கற்க உள்நுழைகன்னு இருக்கா? ஸோ இதில் வந்துட்டு ஆர் யூ ஸ்டார்ட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதில் போய் உங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸை வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். தினசரி நடப்பு நிகழ்வுகள் 13ஆம் தேதிக்கு உண்டானது. ஸோ இதில் வந்துட்டு கண்டென்ட் டாபிக் வைஸ் கொடுத்துருக்குறாங்க. முக்கிய செய்திகள், தமிழ்நாடு செய்திகள், தேசிய செய்திகள்,
பாதுகாப்பு, உச்சி மாநாடு, மாநாடு கூட்டங்கள், விருதுகள் அடிப்படையில் செய்திகளில் ஆளுமைகள் என்னென்ன, சர்வதேச செய்திகள்னு சொல்லிட்டு டாபிக் வைஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டாபிக் வைஸ் இந்த டாபிக் வைஸ் இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதை வந்துட்டு டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் ஈஸியாக. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நியூஸ் பேப்பர் பார்க்குறக்கும் கவர்மெண்ட் பிடிஎஃபை நம்ம எளிதாக வந்துட்டு டெய்லி படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுடைய டாபிக் வைஸ் இருக்கக்கூடிய உங்களுக்கு டாபிக் வைஸ் இருக்கக்கூடிய புக்ஸு, அதாவது கவர்மெண்ட் நோட்ஸ் வந்துட்டு எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். ஸோ இது வந்து பேக் வந்துடுறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி மெட்டீரியல், எக்ஸாம் மெட்டீரியல்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ மெட்டீரியல் பை கேட்டகிரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் குரூப் 1, குரூப் 4, குரூப் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதில் வந்துட்டு குரூப் 2, குரூப் 4 பிஏஓ இந்த மாதிரி டாபிக் வைஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்சி, சிஹெச்எஸ்எல் அதுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் குரூப் 4 அப்படிங்கிறத போய் கிளிக் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் பாருங்கள் பொதுத்தமிழ் பாடக்குறிப்புகள், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மார்க் டெஸ்ட் இருக்குது. ஸோ மார்க் டெஸ்ட் நீங்கள் இதுலேயே போய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஸோ ஆப்டிடியூடும் இருக்குது. ஸோ மாடல் கொஷின் பேப்பர், ஸோ நீங்கள் மாடல் கொஷின் பேப்பர் வேணுனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டாபிக் பாருங்கள். இது வந்துட்டு தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம், தமிழ்நாட்டில் வரலாறு மற்றும் கலாச்சார பண்பாடு, ஸோ ஐஎன்எம், இந்தியாவில் சுதந்திர போராட்டம் அண்ட் இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு, யூனிட் 8 and 9. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படியே இந்திய ஆட்சியியல். ஸோ இதில் வந்துட்டு இந்திய பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு எக்கனாமிக்ஸ் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்திய பொருளாதாரம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ கேட்டகிரி வைஸு இதில் வந்துட்டு கற்க உள்நுழைக அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் மை ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. அப்படி சொல்லி கொடுத்துட்டு இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா பொருளாதாரம் அப்படிங்கிற பேஜ் வந்துருச்சா. ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்டார்ட் சாப்டர் 1 அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ இதில் போயிட்டு இந்திய பொருளாதாரம் டவுன்லோட் த சாப்டர் கண்டென்ட் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. ஸோ அது டவுன்லோட் கொடுங்க. ஸோ டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகும். ஸோ அது எத்தனை எம்பி இருக்குதுன்னு சொல்லி தெரியல. ஸோ 2 எம்பி 38 எம்பி இருக்குது. ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்துட்டு இந்தியன் எக்கனாமி, இந்த நோட்ஸ் இந்திய பொருளாதாரம் குரூப் 4 கொடுத்துருக்காங்களா. ஸோ என்னென்ன டாபிக் வருதுன்னு பாருங்கள். இந்திய பொருளாதாரம், பொருளாதாரத்தின் நன்மைகள், ஸோ எல்லா டாப்பிக்கும் வந்துடும். வேலை வாய்ப்பளித்தல்னா என்ன, தேசிய உணவு பாதுகாப்பு கழகம், ஸோ எல்லாம் வந்துடும். பேஜ் பாருங்கள் எத்தனை பேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 61. ஸோ எல்லா டாபிக் இருக்கும். ஸோ நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ புக் இல்லாதவங்க இதை கூட டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து புக் இல்லைன்னு சொல்லுவீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கேன். அவுட் சோர்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு பிடிஎஃபே வந்துட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வெரிஃபை ஆயிரும். ஸோ டோட்டலாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 191 பேஜஸ் இருக்கும் போல். ஸோ இந்திய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒவ்வொன்றா டாபிக் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இப்படி டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தமிழுக்கும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்குமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர்த்துக்கு இது தெரியாது. மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டவுன்லோட் பண்ணியிருக்கிறது எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்துட்டிங்கனாலே ஒரு 100 பீப்புள் தான் அதில் காட்டுது. ஸோ அந்த அளவுக்கு தான் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குது. ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா 5 ஆண்டு திட்டங்களின் வளர்ச்சி. ஸோ இந்த 5 ஆண்டு திட்டங்கள் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி கொஷினில் வந்துட்டு 5 ஆண்டு திட்டங்கள் பற்றி கேட்காத இது கொஷின் பேப்பரே இருக்காது. எந்த கொஷின் பேப்பர் எடுத்தாலுமே இந்த 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்னா என்ன, அந்த 5 ஆண்டு திட்டங்கள் இடம்பெறக்கூடிய வருடங்கள், எந்தெந்த திட்டங்கள் எந்தெந்த முக்கிய அம்சங்களை கொண்டது, ஸோ எதுக்கு அப்படிங்கிற டாபிக் ரிலேட்டடாக கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இது வந்துட்டு டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க வேணுங்கிறவங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் மட்டும் போட்டிங்க அப்படின்னா தெரியாதவங்களுக்கும் இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கும். அதுக்காக தான் லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கான ரீசனே அதுதான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் எல்லோரும் படிங்க. இன்னும் வந்துட்டு 140 டேஸ் தான் இருக்குது. ஸோ எஃபோர்ட் போட்டு படிங்க. ஸோ நான் வந்துட்டு ஒர்க் போயிட்டே பண்ணிகிட்ருக்கறதுனால நிறைய வீடியோஸ் என்னால் ஷேர் பண்ண முடியல. ஸோ வீடியோ ஏதாவது வேணும் அப்படின்னாலும் கீழே சொல்லுங்கள். ஏதாவது உங்களுக்கு சஜஷன்ஸ் ஏதாவது தெரிவிக்கணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். நான் வந்துட்டு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.